எல்லா புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்குமான அல்லாஹ்வுக்கே உரியது. இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் சந்ததி மீதும் இன்னும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இதனுடைய நல்லாசியும் நல்லருளும் வேண்டியவனாக வேண்டி விரும்பியவர்களாக ஒன்று கூடுதல், கூட்டங்கள் இல்லை கூட்டம். ஒன்று கூடுதல் அப்படின்னா கூட்டங்கள் அப்படின்னா பிரிவினை இருக்குன்னு அர்த்தம். கூட்டம்னா ஒரே கூட்டம் தான், இறைவனுடைய கூட்டம், அல்லாஹ்வுடைய கூட்டம், படைத்தவனுடைய கூட்டம். ஏன்னா ஒரே இறைவன் தான் ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்ட யாவரும் ஒரு துளியிலிருந்தும் ஒரே ஆன்மா கொண்டும் படைக்கப்பட்ட ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே கூட்டம் தான். ஆனால் மனிதர்கள் கூட்டங்களாக பிரிந்து மதங்களாகவும் குலங்களாகவும் ஜாதிகளாகவும் பிரிந்துட்டு இருக்கோம். அது காரணம் என்னங்கிறத இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம கூடி இருக்கிறது அறிவு நாடி கிடையாது, பொருளை தேடியும் கிடையாது. அறிவு பெருசா ஞானம் பெருசா அப்படின்னா ஞானம் தான் பெரியது, அதனாடி தான் வந்திருக்கும். பொருள் பெருசா அருள் பெருசானா அருள் தான் பெருசு, அருளை நாடி வந்திருக்கும். யாரும் எந்த எதிர்பார்ப்பும் வரல. சரியா? நீங்க அருளை விரும்பி ஞானங்களை விரும்பி இறைவனுடைய பொருத்தத்தை நாடி இறைவனுக்காக ஒன்று கூடி இருக்கின்றோம். ஒன்று கூடுதல் அத்தியாயம் 69ல 9, 10, 11. இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டுது, வாழ்வியலை சொல்லி கொடுக்குது, இறைவனை பத்தி அறிவிக்குது, நம்மளை பத்தியும் அறிவிக்குது. இந்த வேதம் படிக்கும்போது சிந்தனையோட நிதானமா தெளிவா ஒவ்வொரு ஆயத்தும் படிக்கும் போதெல்லாம் இதுல நமக்கு என்ன படிப்பினை, இது கண்ணாடி மாதிரி, யாரையும் பார்க்க கூடாது. வேதம் படிக்கும்போது நான் எங்க இருக்கேன், இதை நான் எங்க இருக்கேன்னு படிக்கணும். இவங்களாம் எங்க இருக்கு அவங்க எங்க இருக்குன்னு பார்க்க கூடாது. இல்லை நான் எங்க இருக்கேன், கண்ணாடி பார்த்து ஒழுங்குபடுத்திக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். அழகுபடுத்தினா பெருமை கொண்டுருவோம், அந்த பெருமை நம்மளை ஆணவத்துல போய் முடியும். ஒழுங்குபடுத்தினா பணிஞ்சிருவோம். ஏன்னா தனித்து படைக்கப்பட்டோம், தனித்து கேள்வி கேட்கப்படும். அதனால ஒவ்வொருத்தரும் குர்ஆனை படிக்கும்போது சிந்தனையோட தெளிவா நிதானமா கவனமா உணர்வோட உள்ளச்சத்தோட பணிவோட இறைவன்கிட்ட வேண்டி விரும்பியவர்களாக படிக்கணும். சரியா? இப்ப அத்தியாயம் 62ல 9. நம்பிக்கை கொண்டவர்களே. நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னா யாரும் இறைவன் குறிப்பிடல. நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தால் எப்படி படிக்கணும்? சிந்தனையோட, அப்படியே படிச்சு போக கூடாது. நம்பிக்கை கொண்டவர்களேனா நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தால், அதாவது இறைவன் சொல்றான், என் மீதும் இறைவன் மீது, கடவுள் மீது, படைத்தவன் மீது உங்க மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னான். நம்பிக்கையாளர்களே, இறுதி நாள் மீதும், இறப்பு இருக்கு, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும் கொடுக்கப்படும் அப்படி நீங்க நம்புறா இருந்தீங்கன்னு சொன்னாதான் இந்த வேதம். இந்த வேதம் எப்படின்னா உபதேசமும் எச்சரிக்கையும் இருக்கு. யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசம், யார் நிராகரிக்காங்களோ எச்சரிக்கை. அப்போ உபதேசம் யாருக்கு? நம்பிக்கொண்டவர்களுக்கு. என்ன சொன்னா, நீங்க நம்பிக்கொண்டவர்களே, நீங்க என் மீது நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வேதம் உங்களுக்கானது, இந்த வசனம் உங்களுக்கானது, இந்த தெளிவு உங்களுக்கானது. சரியா? அப்ப நம்பிக்கொண்டவர்களே, ஒன்று கூடப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்ட நாளில். ஜும்மானா அரபில ஜும்மான்னு சொல்லுவாங்க. ஜமா அப்படின்னா அர்த்தம் ஒன்று கூடுதல் அர்த்தம். ஜமாத்துனா கூட்டம்னு அர்த்தம். ஜமானா ஒன்று கூடுதல், ஜமாத்துனா கூட்டங்கள், கூட்டம். அப்ப ஒன்று கூட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்ட நாள். இந்த கிழமை அந்த கிழமைலாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப இறைவனை தியானிக்கணும்னு தோணுதோ, எப்ப இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு தோணுதோ, அல்ல இறைவனை பத்தியான நம்ம உணர்தல் புரிதல் வேணும்னு தோணுதோ, அப்போ நீங்களாம் ஒன்று கூடும் போது அது ஒன்று கூடுதல். கால நேரம் 4 கிழமைலாம் கிடையாது. சரியா? அப்படி நம்ம இன்னைக்கு ஒன்று கூட்டியிருக்கோம். அப்ப ஒன்று கூடப்பட வேண்டும் தீர்மானத்துக்கு கொண்ட நாளில் அல்லாஹ் மீது உறுதி கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து செல்லுங்க. வியாபாரம் என்ன? பொருளீட்டுறது. உலக தேவையின் அடிப்படையில், உலக தேவை எது இருந்தாலும் சரி, உலக தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதெல்லாம் விட்டு விரைந்து செல்லுங்க. யோசிக்க வேண்டாங்கிறான். எப்படி இன்னைக்கு வியாபாரம் ஆச்சு, இன்னைக்கு தொழிலாச்சு, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இன்னைக்கு உலக அடிப்படையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுருங்க. என்ன சொல்றேன்? உங்களுக்கு அருள் வேணுமா, பொருள் வேணுமா, அறிவு வேணுமா, ஞானம் வேணுமா, உலக வாழ்க்கையா மரும வாழ்க்கையா? உங்களுக்கு மருமை வேணும், ஞானம் வேணும், அருள் வேணும்னு சொன்னா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வாங்குங்கிறேன். எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வியாபாரமா இருந்தாலும் சரி, எப்படி எவ்வளவு ஒரு லாபம் ஈட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை எவ்வளவு நெருக்கமான உறவு ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எது முக்கியம்னு சொன்னா அல்லாஹ் தான் முக்கியம், படைத்தவன் தான் முக்கியம். அப்போ அவனை தியானிக்கிறதுக்காக
உறவு கொடுக்கக்கூடாது, உணர்வு தான் முக்கியம். சரியா? அப்ப தீர்மானத்துக்கு கொண்ட நாளில் அல்லாஹ்வின் மீது உறுதி கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து செல்லுங்கள். இறைவனை தியானிக்க, கடவுளை தியானிக்க விரைந்து செல்லுங்க. நீங்கள் அறிவுவர்களாக இருப்பேன், இதுவே உங்களுக்கு மேலான நன்மையுடையதாக இருக்கும். நீங்க அறிவுனா அர்த்தம் ஞானமுடையவர்களாக இருப்பேன், இது உங்களுக்கு மேலான நன்மையா இருக்கும். அறிவை விட, பொருளை விட இது மேலான நன்மையுடையதாக இருக்கும். பின்னர் நீங்கள் அல்லாஹ்வை உறுதி கொண்டதும் பரவி செல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை உறுதி கொண்டதும் அப்படின்னு அர்த்தம். இந்த குர்ஆன்ல என்ன இருக்கு? இது இறைவனுடைய விஷயங்க. இறைவன் தான் யாரு, தன்னுடைய ஞானம்னா என்ன, தன்னுடைய ஆற்றல்லாம் என்ன, தன் படைப்பின் ரகசியம் என்ன, அவங்களை எதுக்காக படைச்சிருக்கேன், படைப்பின் நோக்கம் என்ன, இந்த குர்ஆன் நினைவூட்டப்படுது. இந்த குர்ஆன் நம்ம அப்படியே படிச்சு போயிடக்கூடாது. இந்த குர்ஆன் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், அவனுடைய ஆற்றல் அறிவிக்கிறான், அவனை பற்றி ஞானம் அறிவிக்கிறான், நம்மளை பற்றி அறிவிக்கிறான், மற்ற படைப்பினை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான். அப்போ நம்ம நோக்கம் இல்லாமல் படைக்கல, நம்மளும் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. அப்போ இந்த குர்ஆன் படிக்கும் போது எப்படி சொல்றான், இதை நீங்க தியானிக்கிறான், சிந்திக்கிறான். அப்போ இறைவனை பற்றி தியானிக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வை உறுதி கொண்டதும் இறைவனை பற்றி உறுதி கொண்டதும் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளே நாடுகள், அன்றி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். இப்போ இங்கே வந்திருக்கோம், எங்கேருந்துலாம் வந்திருக்கீங்க? திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், சென்னை, திருச்சி, இது பல ஊர்ல வந்திருக்குமா இல்லையா? என்ன காரணம்? எதுக்காக வந்தோம்? இது பொருள் கொடுப்பாங்கண்ணா, இது அறிவு வளர்த்துக்கலாம்ண்ணா? இல்லையே. பொருளை செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இறைவனை தியானிக்கிறதுக்காக, இங்கே உருவம் கொடுக்காம உணர்வு பெறுவதற்காக, இல்லையா? அப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தியானிச்சதுக்கப்புறம் பரவி செல்லுங்கண்ணா. திருப்பி அவங்க இடத்துக்கு போகிறீங்க. ஆனால் இப்போ என்ன செய்யணும்? அதே பொருள் என்ன வேறு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பொருள் என்ன, அருள் எப்போ மாறுது? இறைவன் மீது பயபக்தி கொள்ளும் பொழுது நம்ம நியாய உணர்வோட வாழ ஆரம்பிப்போம், உள்ளட்சத்தோட வாழ ஆரம்பிப்போம், பயபக்தியோட வாழ ஆரம்பிப்போம். அப்போ தீமையை விட்டு வேலைக்கு நன்மை முக திரும்பும், இல்லையா? அப்போ பொருள் அருளா மாறுது, அறிவு ஞானமா போகுது. அறிவு விட்டுட்டு ஞானத்து போக திரும்புறோமா இல்லையா? அறிவொட்டி மனிதரோட வாழாம நமக்கு ஒரு தனித்தன்மை வந்துடும். நியாயமா வாழணும், உணர்வோடு வாழணும், பொருளீட்டுல ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், மோசம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, வந்துதான் இல்லையா? அப்போ அந்த உள்ளட்சம் அதிகமாயிடும். அப்ப என்ன சொல்றேன், நீங்கள் அல்லாஹ்வை உறுதி கொண்டதும், அதாவது இறைவனை பற்றியான ஞானம் பெற்றதற்கு பூமியில் பரவி செல்லுங்கள். எங்க திருப்பி அவங்க இடத்துக்கு போயிடும். எங்கேருந்து வந்தோமோ, திண்டுக்கல் வந்தால் திண்டுக்கல்லேருந்து போயிடும், திருச்சினா திருச்சி, மதுரை, எங்கேருந்து சென்னை, அப்போ திருப்பி அந்த இடத்துக்கு போறீங்க. ஆனால் திருப்பி என்ன செய்யணும்? இதே தான், அதே வாழ்க்கை தான். அதுல இருந்து நியாய உணர்வு இருக்கும், உள்ளட்சம் இருக்கும், பயபக்தி இருக்கும், தனித்தன்மையோட வாழ்வோம், தனித்துவத்தோட வாழ்வோம், இல்லையா? அப்போ பரவி செல்லுங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய அருளை நாடுங்கிறான். என்னுடைய அருளை நாடுங்கள். இவ்வளவு பொருள் நம்பி இருந்தீங்க இல்லையா? பொருளை விட்டுங்க, அருள் நாடுங்க. ஏன்னா பொருள் வந்து அல்லாட்ட பயன் தராது, அருள் தரும். ஞானம் தான் அவன் பக்கம் பயன் தரும், அருள் பயன் தரும். அப்படி சொன்னா பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நாடுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்க. என்னை மறந்துடாதீங்கிறேன். நான் உங்களோட இருக்கேன், சமயமா இருக்கிறேன், ஒட்டு நோக்கினா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் தான் 3வது அவங்களோட இருக்கேன், 3 பேர் தான் 4வது அவங்களோட இருக்கிறேன், நீங்க தனித்து தான் அவங்களோட இருக்கிறேன். அல்ல நான் அவங்களோட இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க, உள்ளட்சக்கொண்டவராக இருக்கேங்கிறேன். இன்னும் அவர்களில், மனிதர்களில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு உலக வாழ்க்கையில் மூலிகை நினைச்சிடும். எது முக்கியமாகி போச்சு? வியாபாரம், தொழில், படிப்பு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லை கல்யாணம் இருக்கு, ஏதோ உலக அடிப்படையில் உறவுகளை நம்பி, பொருளை நம்பி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இம்மைக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். அப்ப இறைவன் சொன்னா, இல்லப்பா விரைந்து செல்லுங்கள், இறைவனுடைய கூட்டம் இது, இறைவனை பற்றி தியானிக்கக்கூடிய கூட்டம் இது, உங்களை பற்றியான அறியக்கூடிய கூட்டம் இது, உணர்வு பெறக்கூடிய கூட்டம் இது, ஆக விரைந்து செல்லுங்கள். சரியா? அப்ப அவர்கள் ஒருத்தர் வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர், மேலும் நின்ற வண்ணமே விட்டு விடுகின்றனர். அல்லாவிடத்தில் இருப்பது வேடிக்கையோடையும் வியாபாரத்தோடும் மிக மேலானதாகும். அல்லாவிடத்தில் இருப்பது என்ன? வேடிக்கையோடையும் வியாபாரத்தோட. வேடிக்கைன்னா என்ன? என்னை யாராச்சும் பார்க்கணும், நான் யாராச்சும் பார்க்கணும், பிறர் பார்க்கணும் தான் வாழ்றோம், நம்ம பெருமை கூட தானே வாழ்றோம். என்னை எல்லாரும் பார்க்கணும், என்னோட உடையாகட்டும், நடையாகட்டும், என்னுடைய பேச்சாகட்டும், தொழிலாகட்டும், பொருளாகட்டும், மற்றவங்களுக்கு காமிக்கணும். பிறர் காமிக்கிற மாதிரி வாழ்றோம், இல்லை பிறர் பார்த்து வாழ்றோம். அதான் வேடிக்கையும் விளையாட்டுங்கிறது. வேடிக்கைன்னா மற்றவங்க பார்க்கறது, இல்லை மற்றவங்கள பார்க்கறது. அப்போ சொன்னா வேடிக்கையோடையும் வியாபாரத்தோடைய நீ ஈட்டக்கூடிய அந்த பொருளை விடையும் மிகவும் மேலானதாகும். இன்னும் அல்லாஹ் தேவை நிறைவேற்றுவதில் மிகவும் மேலானவன் என்று நீர் கூறுவீராக. இப்ப எது முக்கியம்? இப்ப இறைவனை தியானிக்கிறது தான். ஏன் இறைவனை தியானிக்கிறோம்? அவனை அருளை பெறுறதுக்கும், அவனை பொருத்தத்தை அடைகிறதுக்கும், அவனோட பாமணி பெறுறதுக்கும், அவனது நேர்வழி அடைகிறதுக்கும்,
அவனுக்கான ஞானங்களை கொண்டு அவன் நம்ம எந்த நோக்கத்தில் படைத்தாலும் அது வாழ்றதுக்காக புதிய ஞானம் பெறதுக்காக தான் ஒன்று கூடுறது. இதுக்கு உதாரணம் சொல்றேன். இறைவன் உங்களை அழைக்கல, நீங்க வரலைன்னு சொன்னா, ஒரு கூட்டம் உங்களுக்கு இறைவனை தியானிக்கிறதுக்கான ஒரு ஒன்று கூட நேரத்துல நீங்க வரலைன்னு சொன்னா அதுக்கு 2 உதாரணம் சொல்றான். அத்தியாயம் 2:65 சனிக்கிழமை கூட்டத்தார், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, திரும்பி ஒரு நினைவூட்டுதல். சனிக்கிழமை அன்று வரம் வீரர்களை பற்றி நீங்கள் உறுதியா அறிவீர்களாம். இந்த வரலாறுல வந்து சனிக்கிழமை ஏன் சொல்ற அப்படின்னா, அவங்க அந்த சனிக்கிழமை நாளில் தான் அதிகம் தியானிக்கக்கூடிய நாளாக வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா கடலோரமா வாழக்கூடியவங்க அவங்க. அப்ப மீன் வந்து பெரும்பாலும் வரும். மீன் வந்து எப்படின்னா கடலை விட்டு மேல கரைக்கே வரும், அந்த அளவுக்கு பெரும்பாலும் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முதல்ல இவங்க கடலுக்குள்ள போய் பிடிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு வாரம் ஃபுல்லா கடல் போய் பிடிக்கணும், உள்ள போய் பிடிக்கணும். ஆனா ஒரு நாள் மட்டும் கடல் மேலேயே வருது, இவங்க அப்படியே கரையில பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த நேரம் நினைச்சுவாங்க, இல்லப்பா இறைவனை தியானிக்க வாங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான்ப்பா இன்னைக்கு நிறைய மீன் கடலுக்கே வருது, அப்போ இன்னைக்கு வர முடியாது சொல்லுவாங்களே இல்லையா. இப்போ எப்படி இப்படி வியாபாரம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தான் நல்ல வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்கும், இல்லை பண்டிகைலாம் நல்ல வியாபாரம் நடக்கும், சீசன் இது, ஸ்கூல் சீசன் இது, இப்படி எந்த சீசன் அப்படின்னு நினைச்சோம், இப்போதான் நம்ம வியாபாரம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கு, இப்போ எப்படி நான் வர்றது அப்படின்னு தோணுதா இல்லையா. அதுக்கு உதாரணம் சொல்றேன் இறைவன், உங்களில் சனிக்கிழமை அன்று வரம் வீரர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள், அப்போது நாம் அவர்களை நோக்கி சிறுமடைந்து குரங்களாகிவிடுங்கள் என்று சபித்தோன்றான், கூறினோன்றான். அது என்ன காரணம் அப்படின்னா, அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா 763 ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு நமக்கு தெளிவு வரும், அப்படியே படிச்சு போக கூடாது. 2:65 7:163 அதுக்கு இறைவன் விலகி சொல்றான், எப்படி தெளிவா சொல்றான் பாருங்க. இன்னும் கடல் கரையிலிருந்து ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களுக்கு கேளும், அவர்கள் சனிக்கிழமை என்று வரம் மீறி கொண்டிருந்தார்கள், ஏனென்றால் அவருடைய அந்த சனிக்கிழமையில் மீன் பெருவாலும் வந்தன, ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் வருவதில்லை. புரியுதா. மற்ற நாள்ல கடலுக்குள்ள போய் பிடிக்கணும், ஆனா சனிக்கிழமை என்ற நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா சோதனைக்காக வெளியே வந்துடும். எப்படி நமக்கு எப்படி இந்த பண்டிகை சீசன் வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நல்லா இருக்கும், நிறைய பொருளிட்டா லாபம் சம்பாதிக்கலாம். மற்ற நாளில் நின்று பார்த்துக்கிட்டா வியாபாரம் காணாம வேணும்னு முடிச்சிருவோமா இல்லையா, பொருளிட்டதில்ல. அந்த மாதிரி உதாரணம் சொல்றான். மற்ற நாள்ல அந்த மாதிரி வரதில்லை, சனிக்கிழமை தான் அதிகமா வரும். அவள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக நாம் அவள் இவ்வாறு சோதனைக்கு உள்ளாக்கிறோம். அப்ப எது சோதனை, உலக வாழ்க்கையில பொருளும் அறிவும் ஒரு சோதனையா இருக்கு. அப்ப இறைவனை தியானிக்க விரைந்து செல்லுங்கன்னு சொன்னா வந்துருங்க, எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், உறவு தான் முக்கியம், லாபம் தான் முக்கியம், உலக வாழ்க்கை தான் முக்கியம்னீங்கன்னா இந்த சனிக்கிழமை ஒரு வரலாறு சொல்றோம். சரியா. இன்னும் 2:66 இன்னும் நாம் அதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவருக்கும் ஒரு படிப்பினையாகவும் உள்ளச்சம் உடையவருக்கும் நல்ல விஷயமா ஆக்கிறோங்க. அந்த காலத்துல சரி, எக்காலத்துக்கு இது பொருந்தக்கூடிய குரான் வந்து முக்காலத்துக்கானது, எக்காலத்துக்குமானது. வரலாறுன்றது ஒரு படிப்பினை இருக்குது, அது அந்த காலத்துல நடந்துச்சு அப்படி இல்லை. இந்த காலத்துல அன்னைக்கு ஒரு மீன் பிடிச்சாங்க, நிறைய லாபம் செஞ்சாங்க, இன்னைக்கு வியாபாரம் பண்றோம், நிறைய லாபம் சம்பாதிக்கிறோம். அப்ப இன்னும் அதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பணியாகவும் உள்ளச்சம் உடையவர்களுக்கு நல்ல விஷயமா ஆக்கணும். அதனால எதுவும் சொல்றேன், உங்களுக்கு இறைவனை தியானிக்க அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கன்னு சொல்றேன். இதுல உதாரணம் இல்லையா. இன்னும் அப்படி விரைந்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன நர்பாகியம் சொல்றான்னு பாருங்க. 9:120 121 122 நம்ம மொழியில நம்ம அவங்க தாய்மொழியில படிச்சா குரான் புரியும், சிந்திக்க முடியும், அப்படி வாழ முடியும் இல்லையா. வெறும் இன்னும் மாற்று மொழி இப்போ அரபியில இருக்கு, நம்ம ஓதுற நமக்கு புரியாது, ஆனால் நன்மை நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அப்படியே செயல்பட முடியாது. அதனால ஒவ்வொரு வாசனமும் நம்ம தெளிவா நம்முடைய அவரவர் மொழியில அவங்க தாய்மொழியில படிச்சா மட்டும்தான் சிந்திக்க முடியும். சரி, அத்தியாயம் 120 121 9 பட்டினவாசிகளானும் சரி. 119 படி, நம்பிக்கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சுங்கள், உண்மையாளருடன் நீங்க ஆகிவிடுங்கள். அழைக்கப்பட்டால், அதாவது அல்லாஹ் ஜாரிக்கு அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கன்னு சொல்றாங்க இல்லையா. நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா உண்மையாளருடன் நீங்களும் ஆகிவிடுங்க, அந்த கூட்டத்தோடு சேர்ந்துங்க. அல்லாவின் கூட்டம், இறைவனுடைய கூட்டம் ஒரு கூட்டம் தான். இன்னைக்கு அல்லாஹ் பேரை சொல்லி பல கூட்டங்கள் இருக்கு, கடவுள் பேரை சொல்லி பல கூட்டங்கள் இருக்கு. எப்படி என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் ஒரு மதம் தான் ஆனா வெவ்வேறு ஜாதி, நாமெல்லாம் ஒரு ஜாதி தான் ஆனா வெவ்வேறு இனம் இல்லையா, நாமெல்லாம் ஒரு இனம் தான் ஆனா நமக்குள்ள பிரிவினை நிறைய இருக்கு சொல்றாங்க இல்லையா. ஆனா என்ன சொல்றது, கடவுள் ஒருத்தர் தான், உனக்கு பல கூட்டமா இருக்கும். ஏன் இறைவனை சிந்திக்காதனால, வேதம் புரியல. அப்ப இல்லை நம்மளாம் ஒரு கூட்டம் தான் சொல்லிட்டு ஏன் பல பிரிவினை வருது அப்படின்னு சொன்னா நம்ம சரியா சிந்திக்கலான்னு அர்த்தம். ஒரு இறைவன் தான், ஒரு வேதம் தான்,
இல்லையா? ஒரு மார்க்கம் தான், ஏன் பல கூட்டங்களா இருக்கும்? பெருமையும் போராமையும், நீயா நானா, ஏற்றத்தாழ்வு, உருவ வழிபாடு பண்ணிட்டோம். சரி, உருவ வழிபாடு கூடுது, ஆனா மனசுக்குள்ள உருவ வழிபாடு இருக்கா இல்லையா? ஆனா ஒரு உணர்வு மட்டுமே பெருகுன்னு சொல்றாங்க. உணர்வை பேணிக்கிட்டேன்னு சொன்னா இந்த கூட்டங்கள் இருக்காது, ஒரே கூட்டம் தான். அப்ப நம்பிக்கொண்டவர்களே, அல்லாவுக்கு அஞ்சுங்கள், அதாவது இறைவனுக்கு அஞ்சுங்கள். மேலும் உண்மையாளரும் நீங்க ஆகிவிடுங்கிறான். உண்மையாளர் யார்? இப்ப யார் உண்மையை பின்பற்றுறாங்களோ, நன்மை விரும்புறாங்களோ, சத்தியத்துக்கு திரும்புறாங்களோ, அவரோட நீங்களும் ஆகிவிடுங்கிறான். அதுக்கு உதாரணம் பாருங்க. பட்டணவாசிகளாம் சரி, இன்னும் அவர்களை சூழ்ந்துள்ள கிராமவாசிகளாம் சரி. இப்போ பட்டணத்தில் இருக்க கிராமம் இருக்கு, பட்டணம் இருக்குது இல்லையா? பட்டணவாசிகளாம் சரி, சூழ்ந்துள்ள கிராமவாசிகளாம் சரி, அவர் அல்லாவின் தூதரை பிரிந்து பின்தங்குவது, அவரை விட தம்மையை பெரிதாக கருதுவது தகுதியானதல்ல. அல்லாவின் தூதரை பிரிந்தன அர்த்தம், இந்த வேதத்தை அல்லாவுடைய தூதர் இப்ப தூதர். அப்ப தூதர் இருந்தாங்க, வேதத்தை அறிவிச்சாங்க. இப்ப வேதம் தான் தூதர் அறிவிக்கணும். அப்ப இந்த வேதத்தை பின்பற்றதுக்கு அல்லாவின் தூதை பிரிந்து அல்ல தூதரை பிரிந்து பின்தங்குவது, அவரை விட தம்மையே கருதுனா அந்த காரியத்தோட நமக்கு நம்ம காரியம் தான் பெருசு. உலக வாழ்க்கையில பொருளீட்டுறதும் அல்ல மற்ற விஷயங்களா இருக்குது, இதுதான் பெருசா நினைச்சிங்கன்னு சொன்னா தம்மையே பெரிதாக கருதுவதும் தகுதியானதல்ல. ஏனெனில் அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், இவருக்குன்னா நமக்கு தான் சொல்றாரு. யார் அல்லாஹ் பாதையில வராங்களோ அவங்களுக்கு இப்ப எப்படி படிக்கணும்? அல்லாஹ்வின் பாதையில் உங்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, பசி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், இப்படி அப்படின்னா கொஞ்சம் களைப்பு இருக்குது, பசி இருக்குது, சாப்பிடல, கொஞ்சம் டயர்டா இருக்குது, இருக்கா இல்லையா? தாகம் இருந்துச்சு, இதெல்லாம் தாண்டி ஏன் வந்திருக்கிறோம்? இறைவனை தியானிக்க தானே. அப்ப இறைவன் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில ஏற்படும் தாகம், களைப்பு, பசி, அல்லது அநியாயம் செய்வர்களில் ஆத்திரம் போட்டும்படியான இடத்தில் நுழைவது, அதனால் பகைவிடமிருந்து துன்பத்தையும் துன்படைதல் ஆகியவை யாவும் இவர்களுக்கு நற்செயலாக பதிவு செய்யப்படுகின்றன. இப்ப நமக்கு என்ன பதிவு செய்யப்படுது? எவ்வளவு தூரத்துக்கு வந்தோமோ அவ்வளவு தூரம் இறைவன் கணக்கிடுறேன். ஒரு 300 கிலோமீட்டர் வந்திருக்கோம், 200 கிலோமீட்டர் வந்திருக்கோம், 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம், இல்ல அதை தாண்டி வந்திருக்கோம், இல்ல குறைவா வந்திருக்கோம் அப்படின்னா இறைவன் நினைச்சிடான், அவ்வளவும் இறைவன் கணக்கிட்டான். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அவருக்கு நான் நன்மை தரேன், கூலி தரேன், நன்மையாவே கணக்கிடப்படுதுங்கிறான். ஏன்னா நீங்க அருளை நாடி வந்தீங்க, பொருளை நாடி வரல, ஞானத்தை தேடி வந்தீங்க, அறிவு தேடி வரல, இறைவனுடைய பொருத்தத்தை நாடி வந்தோம், மனிதருக்காக வரல. அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாவே நற்செயலாகவே பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமா அல்லாஹ் நன்மை செய்வதற்குள்ளே வீணாக்க மாட்டான். இப்ப நமக்கு கூலி மறைவா இருக்கு, நமக்கு தெரியாது. பொருளா இருந்தா நம்ம நினைச்சா கணக்கிட்டலாம், அறிவா இருந்தா கணக்கிட்டலாம், ஞானமும் வரல கணக்கிட முடியாது. அல்லாஹ் கிட்ட இருக்கு, மறைவா இருக்கு. இறைவன் யார் யாருக்கு என்ன கூலி கொடுக்கும் அவனுக்கு தான் தெரியும். சரியா? 9:121. இன்னும் இவர்கள் சிறிதளவிலோ அல்லது பெரிதளவிலோ செலவு செய்தாலும் அல்லது எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக பதிவு செய்யப்படாமல் இல்லை. சிறிதளவிலோ பெரிதளவிலோ அல்ல எந்த பள்ளத்தாக்கு கடந்து சென்றாலும், அதாவது பிரயாண தூரம் இருக்குது, பஸ்ல வந்தோம், கார்ல வந்தோம், ட்ரெயின்ல வரோம், இல்லை பக்கத்துல இருந்து பஸ்லயோ ஒரு சைக்கிள்லையோ பைக்லயோ நீங்க கடந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் சொல்லலாம். அது பள்ளத்தாக்கு கடந்து வந்தாலும் சரி, வெயில வந்தாலும் சரி, மலையில வந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே செய்து நற்செயலாவே அவர்களுக்கு பதிவு செய்யப்படாமல் இல்லை. அவர்களுக்கு அவர் செய்த காரியம் மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். வாக்களிச்சுட்டான், கொடுத்துட்டான், நமக்கு தெரியல. இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம்னா இந்த நிமிஷம் இதை நமக்கு வாக்களிச்சே கொடுத்துட்டான், நமக்கு தெரியல. எப்ப தெரியும்? பிரார்த்தனை பண்ணும்போது அது மனசு அமைதியா இருக்கு, ஆறுதலா இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்டுக்க நேரத்துல எனக்கு வேற எந்த கவனம் போகல, வீட்டை பத்தியோ வியாபாரத்தை பத்தியோ வேற எந்த கவனம் போகல அப்படின்னா நம்ம இறைவனோட இருக்கோம்னு அர்த்தம். இங்க இருந்துகிட்டே ஒரு கவனம் போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் உணரலன்னு அர்த்தம். சரியா? உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்ராஹிமுடைய வரலாறு நம்ம பார்க்கணும். எப்படி ஒன்று கூடும் போது எப்படி வரும், அவங்களுக்கு என்ன நன்மை தரான்றது பார்க்கணும். நபி இப்ராஹிமுடைய வரலாறுல அத்தியாயம் 22, 26, 27, 28 எல்லா வசனமும் எழுதி வச்சுக்கங்க. இது ஒன்று இன்னொரு வசனம் பொருந்தக்கூடியதா இருக்கும், விளக்கம் பெறக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தனித்தனி சிந்தனை வரும். இது மட்டும் தான் விளக்கம் இல்லை. இறைவனுக்கு சொல்றான், இந்த குர்ஆனுக்கு நீங்க விளக்கம் தேடுவீங்கன்னு சொன்னா கடல் அது போன்ற 7 கடல் மையாலும் முடியாதுங்கிறான். எவ்வளவு விளக்கம் இருக்குன்னு பாரு. இவ்வளவுதான் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எத்தனை கோடி மனிதனும் அத்தனை கோடி மனிதனுக்கும் தனித்தனியா கிடைக்கும். அதே மாதிரி மரங்கள் எல்லாம், உலகத்துல மரங்கள்லாம் 70 நாளும் எழுத முடியாதுங்கிறான். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. சரி, அத்தியாயம் 22, 26. இன்னும் நாம் இப்ராஹிமுக்கு வாழும் இடத்தை அமைத்து எனக்கு எவரையும் இணை வைக்காதீர். என்ன சொல்றான்? இப்ராஹிமுக்கு வாழும் இடத்தை அமைத்து. இப்ராஹிமுடைய வரலாறு பார்த்துருக்கீங்க, இப்ராஹிமுடைய வரலாறு பார்த்துருக்கீங்கல்ல. அவர் விவசாயங்களா பள்ளத்தாக்கு போனாரு, அவர் சிலை வழிபாடு இருந்தவர் தான், சிந்திக்கிறாரு,
இதனால சிலை வணங்கிட்டு இருக்கோமே, நம்ம செஞ்ச சிலை தானே, நம்ம தாப்பனார் செஞ்ச சிலை தானே, இதை வணங்கிட்டு இருக்கோம், இதுகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், இது நம்ம சொன்னாலும் கேட்காது, நம்ம கேட்டாலும் அது பேசாது, நம்ம பேசினாலும் அது புரியாது அப்படியே அது சிரிக்கிறார். திருப்பி தாப்பனார்ட்டே கேட்கிறார், ஒரு ஓரலா சொல்றேன் என்ன, தாப்பனார்ட்ட கேட்கிறாரு, நீங்க எதை வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்றாங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாதுப்பா, சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவர் தனியா சிந்திக்கிறாரு, இரவு பார்க்குறாரு, நட்சத்திரத்தை பார்க்குறாரு, இதுதான் கடவுளா இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அது இல்லைங்கிறாரு, நிலவு பார்க்குறாரு, அதுதான் நினைக்கிறாரு, சூரியனை பார்க்குறாரு, இப்படி ஒன்று ஒன்றையும் பார்க்குறாரு. அப்புறம் இதெல்லாம் படைத்தையா இறைவன் யாரோ அவதான் இறைவன், இப்படி பார்க்கக்கூடிய இறைவன் கிடையாது, உணர்வானவன்றது உணர்ந்துடுறாரு. அப்படிதான் மக்கள்கிட்ட சமுதாயத்தை போய் சொல்றாரு, சமுதாயம் எதிர்க்கிறாங்க. அவர் நெருப்பு குண்டில் போகிற அளவுக்கு தயாராகிடுறாங்க, நெருப்பு குண்டத்தையும் போட்டுறாங்க. அப்போ இறைவன் அவரை பாதுகாத்து மீட் கொடுத்துட்றான். அப்பதான் நினைக்கிறாரு, இந்த மக்கள்கிட்ட சொன்னா புரியாது, இவங்களோட விலகி இருக்கணும்னு சொல்லி அந்த அநேகர மக்கள் இருந்தும், அதாவது இணைவைக்கிட்ட வந்து விலகிறார். விலகி விவசாயம் இல்லாம பலத்தாக்கு போறாரு, அவரும் அவர் குடும்பத்தாரும் அவர் மீது நம்பிக்கொண்டவர்களும். இப்ப அந்த இடத்துல இறைவன் சொல்றான், நான் இப்ராஹிமுக்கு வாழுமிடத்தை அமைத்து இன்னும் எனக்கு எவரை இணை வைக்காது, என்னுடைய வீட்டை மேன்மைப்படுத்துவதற்கும் அதில் பணிவுடன் நடப்பவருக்கும் இறைவனுக்காக முற்றிலுமாக அடிபணிவருக்கும் அதை தூய்மையை பேணிக் கொள்வதாக என்று சொல்லியதை நீங்க முன்மாதிரியா வாழ்க்கைங்கிறான். உங்களுக்கு வாழ்விடத்தை அமைச்சாச்சு, எதை இணை வைக்காதீங்க, யாரும் இணை வைக்காதீங்க, நீங்க பிறகு முன்மாதிரியா, எடுத்துக்காட்டா, சாட்சியாளரா, ஏன்னா எல்லாம் அவர்தான் இமாம்னு சொல்றான், வழிகாட்டின்னு சொல்றான். அவருக்கு அப்புறம் வந்து எல்லா நபிமார்களையும் அவரை தான் பின்பற்ற சொல்றான். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க அப்படி இப்ராஹிம் நபிக்கு பின்னாடி வந்த எல்லா நபிமார்களையும் முகமது நபி வரைக்குமே நீங்க இப்ராஹிமை பின்பற்றுங்கன்னு சொல்றான். முகமது நபி என்ன சொல்றாங்க, அல்ல எனக்கு நேரான பாதையை காமிச்சிட்டான், அது இப்ராஹிமுடைய பாதையாகும், ஆகவே நீங்க அதனை பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இப்ராஹிம் நபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இமாம் ஆக்கி அவர் மக்கள் தலைவராக்குறான், அவர் தான் வழிகாட்டியே இமாம்னு சொல்றான். அப்புறம் அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல என்ன சொல்றான்னா, அவருக்கு இருப்பிடத்தை அமைச்சு கொடுத்தாச்சு, எவரும் இணை வைக்காதீங்கன்னு சொல்லியாச்சு, அவருக்கு நீங்க அவங்களுக்கு மக்களுக்கு அறிவிப்பிறாங்க, ஹஜ்ஜை பத்தி அறிவிப்பிறாங்க. அப்படின்னதும் அல்லா படைப்பின் நோக்கத்தை, ஹஜ்ஜுன்னா என்ன, விருப்பம், விருப்பம் யாருடையது, ஹஜ்ஜுன்னா ஹாஜத்துன்னு அர்த்தம், ஹாஜத், ஹாஜத்துனா என்ன, விருப்பம், விருப்பம் யாருடையதுன்னா அல்லாவுடையது. நமக்குலாம் ஆசை தான், மனிதர்களும் ஆசை தான், விருப்பம் கிடையாது. நம்ம உலகடி பேர ஆசை தான், விருப்பங்கிறது அல்லாவுடைய, என்ன அவன் ஒரு விருப்பத்தோட படைக்கிறான், ஒரு நோக்கத்தோட படைக்கிறான் மனிதர்களை. என்ன சொல்றான், நான் மனிதர்களை பிரதிநிதியா படைச்சிருக்கேங்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை, இப்போ மனிதிய பிரதிநிதியா மனிதனை படைச்சிருக்கான். அவருடைய நோக்கம் என்ன, இந்த மனிதர்கள் எல்லாமே எனக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு இணை வைக்கக்கூடாது, எந்த நோக்கத்தை படிச்சோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம். அப்போ அவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றணுமா இல்லையா? அப்ப இறைவனுடைய விருப்பத்தை இந்த மக்களுக்கு சொல்ல அல்ல. அப்படி சொல்றாங்க அத்தியாயம் 22, 27, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பிறாக, அதாவது இறைவனுடைய விருப்பத்தை பற்றி மக்களுக்கு அறிவிப்புங்க. படைப்பின் நோக்கம்னா என்ன, நாம கேட்டு இறைவன் படைக்கல, நம்மளை கேட்டும் படைக்கல, படைப்பின் நோக்கம் அவனுடையது. அப்படித்தானே, நம்மளை கேட்டானா இறைவன், உங்களை படைக்கணுமான்னு கேட்டானா, ஆனா படைக்கவா பெண்ணா படைக்கணும்னு கேட்டானா, எந்த மொழியில படிக்கணும்னு கேட்டானா, எந்த நேரத்துல படிக்கணும்னு கேட்டானா, எந்த இனத்துல படிக்கணும்னு கேட்டானா, இல்லையே, படைப்பின் நோக்கம் அவனுடையது. நம்ம கேட்டோமா, இறைவனே என்ன ஆணா படைச்சு கொடு, பெண்ணா படைச்சு கொடு, என்ன ஒரு இந்த மதத்துல படைச்சு கொடு, இந்த ஜாதியில படைச்சு கொடு, இந்த நிறம் படைச்சு கொடு கேட்டோமா, இந்த மொழியில படைச்சுன்னு கேட்டோமா, இல்லையே, படைப்பின் நோக்கம் அவனுடையது. அப்ப எந்த நோக்கத்தை அவன் படைச்சானோ அது அவங்ககிட்ட கேட்கணும், இறைவனே நீ எந்த நோக்கத்தை என்னை படைச்சியோ அந்த நோக்கத்தை என்னை வாழ வை இறைவனே, என்னை வழிநடத்தி இறைவனேன்னு கேட்கணும். நம்ம அதை கேட்கறதில்லை, ஆளுக்கு ஒரு மதத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆளுக்கு ஒரு சடங்கை பிடிச்சிக்கிட்டு இதுதான் நேர்வழி நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இப்ராஹிம் மதம் கடந்து சடங்கை கலந்து வெளியே வந்தார். அப்ப இப்ராஹிம் பின்பற்றுன்னு சொல்றான். அப்ப இப்ராஹிம் என்ன சொல்றான், ஹஜ்ஜை பத்தி மக்களுக்கு அறிவிப்பிறாக, படைப்பின் நோக்கத்தை பத்தி அறிவிங்க, அல்லானா யாருன்னு அறிவிங்க. ஏன்னா அவர் தான் உணர்ந்தார், இதெல்லாம் இறைவன் கிடையாது, படைத்ததெல்லாம் இறைவன் கிடையாது, படைக்கப்பட்டதெல்லாம் இறைவன் கிடையாது, படைத்தவன் தான் இறைவன். உணர்ந்துட்டாரா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருவரும் உணர்றதுக்காக ஹஜ்ஜை பத்தி மக்களுக்கு அறிவிப்பிறாக, அவர்கள் நடந்தும் வெகு தொலைவில் இருந்தும் மெலிந்த ஒட்டங்களின் மீதும் உம்மிடம் வருவார்கள். இது நம்ம எங்க வர்றப்ப ஜும்மா, எப்படி அல்லாஹ் தியானிக்கு அழைத்து படுத்தால் விருந்து வாருங்கன்னு சொல்றான் இல்லையா, ஒன்று கொடுங்கன்னு சொல்றான் இல்லையா, அப்பயே அல்லாஹ் ஒன்று கூட சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான், அழைப்பீராக, மனிதர்கள் அழைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி வராங்க இப்ராஹிம் நபி கிட்ட, அவர்கள் நடந்தும், எப்படி நடந்தும், பக்கத்து சமீபமா இருக்க நடந்து வராங்க, வெகு தொலைல இருந்து வராங்க, மெலிந்த ஒட்டகங்கள் இருந்து வராங்க. அப்படின்னு அர்த்தம், மெலிந்த ஒட்டகம்னா அவங்களால என்ன இருக்குதோ அதை கொண்டு அந்த வாகனத்தை கொண்டு வராங்க. அப்பெல்லாம் வாகனம் கிடையாது தானே, கால்நடை தானே வாகனம். உம்மிடம் வருவார்கள் தங்களுக்குரிய பலனை அடைவதற்காக. பாருங்க, குர்ஆன் எக்காலத்து பொருந்துமா இல்லையா? அவ இப்ராஹிமை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டான், அவர் கொடுத்த அந்த வேதத்தை பின்பற்றுங்கன்ட்டான், மனிதர்களிடையிலே வேற்றுமை, தூதர்களிடையே வேற்றுமை பாடக்கூடாதுன்ட்டான். இப்ப நமக்கு என்ன உதாரணம், இப்ப அல்லாஹ் தியானிக்கு எங்க அழைக்கப்பட்டாலும் எப்படி வரோம்,
பக்கத்தில் நடந்து வந்தாங்க, வந்தாச்சு. பைக்கில் வந்தோம், 2 வீலரில் வந்தாச்சு. என்ன அடுத்து காரில் வந்தாங்க, ட்ரெயினில் வந்தாங்க, வந்தோமா இல்லையா? அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன செய்றாங்க? அல்லாஹ் தியானிக்கு ஒன்றோடு அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள். அப்போ இப்ராஹிம் நபிக்கு என்ன சொல்கிறான்? அவங்க வெகு தொலைந்து வருவாங்க, நடந்து வருவாங்க, மெலிந்த ஒட்டகத்துல வருவாங்க. எதுக்காக? தங்களுடைய பலனை அடைவதற்காக. என்ன பலன்? இறைவனின் பொருத்தத்தை நாடி இறைவனின் பலனை அடைவதற்காக, இறைவன்கிட்ட அருளை பெறுவதற்கும், ஞானத்தை பெறுவதற்கும், அவருடைய அத்தாட்சியை பெறுவதற்கும், பாக்கியங்களை பெறுவதற்கும், அவனிடத்த மன்னிப்பை பெறுவதற்கும், அது என்ன வழின்னு கேட்கறதுக்காக வராங்க. தங்கள் பலனை அடைவதற்காகவும், தேவையின் போது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள நாற்கால் பிராணிகள் மீதும், கால்நடைகள், அவன் பெயரை நினைவு கூறுவதற்காக. எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்பட ஏழைகளும் உண்ண கொடுங்க. இப்போதானே பொருள்லாம், காசு பணம்லாம். அப்பெல்லாம் என்ன செய்வாங்க? கால்நடைகள் அதிகமாக வளர்ப்பாங்க, அதிகமாக அவங்கள்ட்ட என்ன இயற்கையில வாழ்ந்தாங்க. அப்போ அதை கொண்டாந்து கொடுப்பாங்க, எப்படி நன்மைக்காக கொடுப்பாங்க. எப்படி ஒட்டகத்தில் வந்தால் ஒட்டகத்தை கொடுத்துட்டு போறாங்க, கால்நடை வந்தால் கால்நடை கொடுத்துட்டு போறாங்க சொல்றாங்க. அதை இறைவனுக்காக நீங்களும் உண்ணுங்க, ஏழைகளும் உண்ண கொடுங்க, உணவளிங்கிறான். எங்க ஒன்று கூட போட்டீங்களோ அங்கே உணவளிங்க, உணர்வு அளிங்க. உணர்வு 2 இருக்கு. உணவு எதுக்கு? உடல் ஆரோக்கியத்துக்கு. உணர்வு மனம் ஆரோக்கியத்துக்கு. அப்படி சொல்றோம். இங்க 2மே நடக்கணும். நடக்குதா இல்லையா? அத்தியாயம் 22ல 78. இதெல்லாம் உதாரணம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒன்று கூடப்பட்டு அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கன்னு சொல்லிட்டான். அது உதாரணம், சனிக்கிழமை உதாரணம் சொல்லிட்டான். இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறையும் சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? இறைவனை தியானிக்க அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம்.